என்ன மாப்பிள தவறு விட்டு ஒதுக்குமா வந்துட்ட போல இருக்குது? ஒதுக்குவரும் வந்தாதான் நமக்கு நல்லது. வேணுங்கிற கேட்டு சாப்பிடு. 100 சில்லற மிச்சம் இருக்குது. அப்படியே வை, அவ்வளவுக்கு செலவு இருக்கு. என்ன சார் வேணும்? வெளியூர் பால் கிடைக்குமா? அப்புறம் கொண்டா. வேண்டா மாப்பிள, அது என்ன பால்? வெளியூர் பால் உள்ளூர் பால்? உள்ளூர் பால்னா பசுமாட்டுக்குள்ளே இருந்து வர்றது. வெளியூர் பால்னா பெங்களூரு பாண்டிச்சேரி இந்த பக்கம் இருந்து வர்றது. ஏய், அதெல்லாம் வேண்டாப்பா, ஜலவரம் எனக்கு பழக்கம் இல்லை. அட, உனக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுரு, நான் சாப்பிடுறேன். ஊருக்கா வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, பையிலே இருக்கு. ஒரே ஒரு பூவம் பழம் மட்டும் வாங்கிட்டு வந்துரு. சரி. மாப்பிள போலாம். மாப்பிள, வீடு வந்தாச்சு. இதுதான் ஊடா? ஊருக்கே இதுதான் வீடு. செங்கமல்ல வாங்க வாங்க. வா மாப்பிள, உட்காரு. இதான் வீட்டுக்காரியா? வேறுங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் மெட்டிக்கு விடாங்களா? மானாங்கடியே சாராய் குடிக்கிறாரு. மாப்பிள, இங்கே உட்காரு. என் குழந்தைய அவனை பார்க்கணும்னா அனுப்புறேன். போலாமா? Thank you. Thank you. நாமதான் அங்கப்ப குழந்தையாளுங்களா? ஆமா. அவரு அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி கொண்டு வரேன். என்ன பண்ற? இது அங்க போடு, அவங்க கூட வந்த. இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் கலெக்டரமா புருஷன் தப்புதானே பண்ண மாட்டேங்க. கலெக்டரமா புருஷனா? பொய்யா சொல்ற? கலெக்டரமா புருஷனுக்கு இங்க என்னடா வேலை? ஒரு பெண் அதிகாரிங்கிற முறையில சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம்ல நான் முக்கியமா நினைக்கிறதே விபச்சார ஒழிப்பு திட்டத்தை தான். விபச்சாரத்தை விட பெரிய அசிங்கம் ஒரு நாட்டுல வேற என்ன இருக்க முடியும்? பாம்பே, கல்கட்டா இந்த மாதிரி சிட்டில எல்லாம் இது ரொம்ப தேவை. இல்லன்னா குடும்ப பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவேன்னு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களே. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த திட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவி ரொம்ப தேவைன்னு சிஎம் கிட்ட ஏற்கனவே பேசிருக்கேன்.
ஏர் வண்டியில ஐயா நான் கலெக்டரமா கூப்பிட்டுருங்க. நான் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏய் மாப்பிள சொல்றேன், நான் ஒண்ணும் பண்ணலீங்க. ஏறா என்னங்க இது கலெக்டரமா கூப்பிட்டுருங்க விட மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுறேன் மேடம். சாரி டு டிஸ்டர்ப் யூ. நாங்க ஒரு இடத்துக்கு ரெய்ட் போயிருந்தோம். அங்க உங்க ஹஸ்பண்ட் இருந்தாரு. யாரே என் ஹஸ்பண்டா? நிச்சயமா இருக்காது. நிச்சயமா அவர்தான் மேடம். நான் கல்யாணத்தில் பார்த்தனே.